ஸ்தோத்திரங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சண்டையிலையோ ஏதோ ஒரு நண்பர்களோ தகப்பன்கிட்டையோ மனைவிகிட்டையோ சில பிள்ளைகள்கிட்டோ சில தவிர்க்க முடியாத வார்த்தைகளை நாம் பேசியிருப்போம், தெரியாமல் பேசியிருப்போம். அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம எப்போல்லாம் தனிமையில் இருக்கும்பொழுது அநேக நேரங்களில் நம்ம கடந்து போகும்போது இந்த வார்த்தை மாத்திரம், ஐயோ நான் தெரியாமல் பண்ண அந்த தவறுக்கு நான் எப்படி நான் யாருக்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நாம் தவிச்சிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 103 சங்கீத புஸ்தகம் 3 வசனம் சொல்லப்படுகிறது. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நல்லா பாருங்க. அப்போ பாருங்க, அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறாராம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தெரியாமல் செய்த தவறுகளை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் சிலுவையில் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்காக நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார்னு பைபிள் சொல்லுது. நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார்னு பைபிள் சொல்லுது. அப்போ பாருங்க, நாம் செய்த தவறுகளை அனைத்தையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.